ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 12th ஜியோகிரஃபியில் 7th லெசனான பேண தகுந்த மேம்பாடு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். என்விரான்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். அதை வந்து நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அழகு கண்ணோட்டம், இதில் வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்டோட இன்ட்ரடக்ஷன், அதோடைய கருத்து மற்றும் இலக்குகளும், காலநிலை மாற்றம் மற்றும் நிலைத்தன்மை, வடிகால் நீர் மேலாண்மை மற்றும் அதன் முக்கியத்துவம், சுற்றுப்புற சூழ்நிலை தக்க பேண தகுந்த மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள், இது எல்லாத்தையுமே வந்து இந்த லெசன்லேருந்து பார்க்கலாம். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண தகுந்த மேம்பாடு விரிவாக அறிந்து கொள்ளுதல், மனிதனுக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இடையேயான தொடர்பு வந்து முன்னிலைப்படுத்துதல், ஐக்கிய நாடுகள் சபைகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வந்து எப்படி வந்து புரிஞ்சு கொள்கிறாங்கன்றதை பற்றியும், பேண தகுந்த புவி உருவாக்குவதில் தனி மனிதனின் பங்கினையும் வந்து இதில் வந்து சுட்டி காட்டுறாங்க. இது மெயினாக வந்து சஸ்டைனபிள் கோல் பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அறிமுகம். கடந்த சில நூற்றாண்டுகளில் மனிதனின் வாழ்வு முறைகள் தீவிர மாற்றம் ஏற்பட்டுகிறது. வேளாண் வளர்ச்சி, தொழில்மயமாக்கல், நகரமயமாதல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களின் அதிவேக வளர்ச்சி மனிதனின் இறப்பு விகிதத்தை குறைத்து அதிவேக மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிக்க இயற்கை வளங்களின் தேவை அதிகரித்து வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் நிலை உருவாகி இருக்கிறது. வளங்கள் அபாய நிலையில் அழிந்து வருவதை உணர்த்தும் மற்றும் அதனை தடுத்து எவ்வாறு பேணி காப்பது என்ற உண்மையை அறிந்து நாடுகள் விழித்து எழுந்திருக்கின்றன. இம்முயற்சி உலகத்தில் வளங்களில் நிலைத்தன்மையை நோக்கி கொண்டு செல்கிறது. இந்த நிலைத்தன்மையானது கலாச்சார உயிர்ப்பு தன்மை, ஆரோக்கியமான பொருளாதார நிலை, சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு மற்றும் சமத்துவம், சமூகம் என்னும் 4 நூல்களில் ஊக்கப்படுத்துகிறது. தற்பொழுது அனைத்து நாடுகளும் பேணத்தகுந்த மேம்பாட்டின் மீது கவனம் செலுத்துகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையும் பேணத்தகுந்த மேம்பாடு என்ற கருத்தை முதலில் 1872ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஷாட்ஹோமில் மனிதம் வாழும் சூழல் என்னும் தலைப்பில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபை கருத்தரங்கில் நிறைவேற்றப்பட்ட கொள்கைகளில் வெளிப்பட்டது. வளர்ச்சி என்பது பேணத்தகுந்ததாக இருக்க வேண்டும் என தற்போது உணரப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியை மட்டும் இல்லாமல் சார்ந்ததாக மாறாக இயற்கை வளங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் சார்ந்தது. எனவே அவற்றுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையானது சர்வதேச சமூகத்திற்கான நீண்டகால சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் உத்தியினை கண்டறிய வளர்ந்த மற்றும் வளர்ந்த நாடுகளில் இருந்து சுமார் 22 நபர்கள் கொண்ட குழுவை பணித்தது. இந்த சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான உலக ஆணையம் நார்வே நாட்டில் அப்போதைய பிரதமரான குரோஹாலம் புரண்ட்லண்ட் தலைமையில் கீழ் செயல்பட்டது. இது பிரண்ட்லண்ட் ஆணையம் என்று அழைக்கப்பட்டது. இது தனது கண்டுபிடிப்புகளை நமது பொதுவான எதிர்காலம், அவர் காமன் ஃபியூச்சர் என்ற தலைப்பில் 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பித்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிரண்ட்லண்ட் அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது இயற்கை வளங்களை மீண்டும் பகிர்ந்தளிப்பதன் மூலம் பின்தங்கிய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி அனைவருக்கும் தங்கள் அடிப்படை தேவைகளை பெற ஊக்குவிக்க வேண்டும் என்று எதிர்கால சந்ததியினருக்கான உலகளாவிய சமநிலை என்னும் கருத்தை சார்ந்திருந்தது. இந்த ஆணையம் பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான மூன்று முக்கிய கூறுகளை வந்து அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அவையானவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் சமூகம். பின்னர் இவை 3 அடிக்கோவைகள் என அழைக்கப்பட்டது. சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் சமூகம், இது 3மே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
1992ஆம் ஆண்டு 2002இல் ரியோ டி ஜெனீரோ மற்றும் ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற புவி உச்சி மாநாட்டில் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி குறித்த கருத்தரங்கம் இந்த பிரண்ட்லேண்ட் ஆணையத்தின் விளைவாக நடத்தப்பட்டது. ரியோ உச்சி மாநாட்டில் முக்கிய சாதனையானது காலநிலை மாற்றம் பற்றிய மாநாடு கைட்டோ புரோட்டோகால் ஒப்பந்தத்திற்கு வழிவகுத்தது. இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்துள்ளீர்கள். ஐக்கிய நாடுகள் சபை நடத்திய பேணத்தகுந்த மேம்பாடு கருத்தரங்கம் ரியோவில் 2012 ரியோ +20 அல்லது புவி உச்சி மாநாடு எர்த் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க என்று அறியப்பட்டது. இது பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான 3வது மற்றும் சமீபத்திய கருத்தரங்கு ஆகும். இது ரியோ டி ஜெனீரோவில் 2012 ஜூன் 13 முதல் 22 வரை பிரேசில் அரசால் நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பேணத்தகுந்த மேம்பாடு குறித்த கருத்து இலக்குகள். இயற்கை பாதுகாப்பிற்காக சர்வதேச அமைப்பு 1980இல் பேணத்தகுந்த மேம்பாடு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வேர்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணனா இயற்கையே பாதுகாப்பிற்கான சர்வதேச அமைப்பு 1980இல் இந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. பேணத்தகுந்த மேம்பாடு என்பது எதிர்கால தலைமுறையின் இந்த என்விரான்மெண்ட்டை பற்றின டாப்பிக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒரே ஒரு டேபிள் காலம் போதும். இந்த டேபிள் காலத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்டோன்னா எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிடும். 1962ல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஸ்டோரி நான் சொல்கிறேன். 1962ல் ரேச்சல் கார்சன்றவங்க அவங்களோட புக்கான சைலண்ட் ஸ்ப்ரிங்கில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்விரான்மெண்டலிசம் அதாவது இப்போ அவங்க ஒரு சில விஷயம் இந்த நாடு பார்த்திங்கன்னா இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இது நம்ம சார்ந்திருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும், இது எல்லாத்துக்குமே காமனான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு அந்த நாட்டோட அந்த புக்கு பயங்கரமாக அந்த டைமில் செல்லாயிருக்கும். அவங்க ஒரு உமன் தான், ரேச்சல் கார்சன். அவங்க அது நல்ல செல்லாயிருக்கும். அதை வச்சு அந்த பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சொல்கிறது கரெக்டாக, இவங்க சொல்கிற மாதிரி என்விரான்மெண்ட்டுன்றதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆணையத்தை நிறுவியிருப்பாங்க. அவங்களும் ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லுவேன். அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது நவீன சுற்றுச்சூழலியக்கு ஒரு உந்துகோலாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கேட்லாக் ஃபார் மாடர்ன் என்விரான்மெண்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1972ல் ஸ்டாக்ஹோம் UN கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இது எல்லா ஸ்டேட்டையும் டுகெதராக என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு குறிக்கோளை ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஐக்கிய நாடுகளின் கருத்தரங்கில் பெரிய அளவில் நாடுகளின் பிரதிநிதிகளின் சுற்றுச்சூழல் வளர்ச்சி குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டது. எதுலன்னா ஸ்டாக்ஹோம் UN கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட் அதில் பார்த்திங்கன்னா கேட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1987ல் புருட்லேண்ட் கமிஷன் எதுக்காகனா அவர் காமன் ஃப்யூச்சர் நமது எதிர்காலம்ன்றதுக்காக ஒரு ஆணையத்தை அந்த அவருடைய புருட்லேண்ட் அவரோட தலைமையில் அமைச்சாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1992ல் எர்த் சம்மிட் புவி உச்சி மாநாடு நடந்துச்சு. இதில் ரியோ டிக்ளரேஷன், ரியோ அறிக்கை, கோரிக்கை 21, அஜெண்டா 21, பேணத்தகுந்த மேம்பாடு மாநாடு, உயிரின பன்மை மாநாடு, CSD, CBND, UNFCC இது எல்லாமே நடந்துச்சு. அடுத்தது 1997ல் கைட்டோ புரோட்டோகால் நடந்துச்சு. அடுத்தது 2000 மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நூற்றாண்டுகள் வளர்ச்சி இலக்குகள் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2002ல் ஜோஹன்ஸ்பர்க் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஜோஹன்ஸ்பர்க் பேணத்தகுந்த மேம்பாடு கருத்தரங்கம் நடந்துச்சு. இதில் ஜோஹன்ஸ்பர்க் பிளான் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், ஜோஹன்ஸ்பர்க் செயல் திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சு. அடுத்தது 2009ல் COP15 கோப்பெங்கனில் நடந்துச்சு. 2010ல் COP16 கேன்கனில் நடந்துச்சு. 2011ல் COP17 டர்பனில் நடந்துச்சு. தற்போது நவுவில் ரியோவில் +20 மாநாடு நடந்துச்சு. இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கான ஒரு சுற்றுச்சூழலை நம்ம எடுத்துகிட்டு வர்றது ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்தது.
தேவைகளுக்காக இருக்கும் வளங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் தற்பொழுது தலைமுறையில் தேவையை பூர்த்தி செய்யும் வளர்ச்சியாகும். பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கு முக்கிய நோக்கமானது நியாயமான மற்றும் சமமான முறையில் பொருளாதார நன்மையை பகிர்ந்தளிப்பதும் அதை எதிர்கால தலைமுறைக்கு தொடர்ந்து வழங்குவதும் ஆகும். இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோலாக என்ன சொல்கிறாங்க, பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான முக்கியமான நோக்கமானது நியாயம் மற்றும் சமமான பொருளாதார நன்மையை பகிர்ந்தளிப்பதும் அதனை எதிர்கால தலைமுறைக்கு தொடர்ந்து வழங்குவதும் ஆகும். பேணத்தகுந்த மேம்பாடுகளோட இலக்குகள் என்னென்ன, இதோட கோல்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையானது 1992 சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி கருத்தரங்கில் ஒரு உலக உறுதிமொழியை வெளியிட்டது. இதில் நியாயமான, நிலையான மற்றும் அமைதியான சமுதாயத்தை உலக அளவில் உருவாக்க வேண்டும் என்று 21ஆம் நூற்றாண்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டமானது பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான கோரிக்கை 21 என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. அதுதான் அஜெண்டா 21. ஓகேங்களா. இன் செப்டம்பர் 2015 ஐக்கிய நாடுகள் சபையில் பொது சபையானது உலகளாவிய ஒருங்கிணைந்த மற்றும் மாற்றமுடைய பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான நிகழ்வு 2013 என்ற கருத்தை முறையாக ஏற்றது. பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கான 17 இலக்குகள் இதில் உள்ளன. இந்த இலக்குகளானது ஒவ்வொரு நாட்டிலும் 2016 முதல் 2030க்குள் செயல்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. ஏழ்மையை ஒழிக்கவும், புவியை காக்கவும், எல்லோரும் வளம் பெறவும் பேணத்தகுந்த மேம்பாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகள் இலக்குகளை ஏற்றுக்கொண்டன. ஒவ்வொரு இலக்கும் 15 வருடங்களுக்குள் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த இலக்குகளை அடைய அரசாங்கங்கள், தனியார் துறைகள், சமூகம் மற்றும் மக்கள் என ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பங்கை பொறுப்பாக செய்ய வேண்டும். இதோட ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னு பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் எல்லா வகையான வறுமையும் ஒழித்தல். அதுக்கு என்னன்னா நோ பாவர்ட்டி. உலகில் 5இல் ஒருவர் இன்னும் ஒரு நாளைக்கு $1.9 குறைவான வருமானத்தையே வாழ்கின்றனர். பொருளாதார வளர்ச்சி என்பது பணியை கொடுப்பது, சமத்துவத்தை முன்னேற்றுவதும் ஆகும். செகண்ட் பசியை ஒழிப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் மேம்பட்ட ஊட்டச்சத்தை பெறுவது மற்றும் நிலையான விவசாயத்தை மேம்படுத்துவது. 0 ஹங்கர், இதுதான் செகண்ட் கோல். மக்கள் சார்ந்த கிராமப்புறங்களில் வளர்ச்சிகளுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் ஆதரவு இருக்கும். அதே வேளையில் விவசாயம், காடு வளர்ப்பு மற்றும் மீன்பிடித்தல் ஆகியவை ஊட்டச்சத்து மிக்க உணவை ஒரு கண்ணியமான வருமானத்தையும் தரக்கூடியதாகும். இன்னும் உலகில் 8.15 மில்லியன் மக்களின் பசியையும் மேலும் 2050க்குள் வரவிருக்கும் கூடுதலான 2 கோடி மக்களின் பசியையும் போக்க வேண்டுமென்றால் உலக அளவிலான உணவு மற்றும் விவசாய முறைகளில் ஒரு ஆழ்ந்த மாற்றம் தேவைப்படுகிறது. ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்தல் மற்றும் எல்லா வயதிலும் அவர்கள் நலனை மேம்படுத்துதல். தேர்ட் கோல் என்னன்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். மனிதனின் ஆயுட்காலம் நீடித்தால் குழந்தைகள் மற்றும் பிரசவ காலத்தில் ஏற்படும் பொதுவான நோய்கள் மற்றும் இறப்பு விகிதத்தை குறைத்தலில் மக்களின் ஆயுட்காலம் குறைத்தல் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சுத்த நீர் மற்றும் சுகாதாரம் கிடைப்பதிலும் மலேரியா, காசநோய், இளம்பிள்ளைவாதம் மற்றும் HIV எய்ட்ஸ் பரவுதல் போன்றவற்றை குறைப்பதிலும் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த கோல் குவாலிட்டி எஜுகேஷன். எல்லா உள்ளடக்கிய தரமான கல்வியை எல்லோருக்கும் அளிப்பதை உறுதிப்படுத்தல் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கல்வியை ஊக்குவித்தல். எல்லா நிலைகளிலும் கல்வி எல்லோருக்கும் அளித்தல் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் நிகழ்ந்துள்ளது. மேலும் பள்ளிகளில் சேர்க்கை, குறிப்பாக பெண் குழந்தைகளின் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எடுத்துக்காட்டாக உலக அளவில் தொடக்க கல்வியில் எல்லா நாடுகளிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி சமமாக அளிக்கப்பட்டுள்ளன. சில நாடுகளில் எல்லா நிலைகளிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம கல்வி வழங்குகின்றன. இதுதாங்க ஃபுல்லான சஸ்டைனபிள் கோல். மொத்தம் 17 கோல் இருக்குது. இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண
இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம சஸ்டெயினபிள் கோலை வந்து ரீச் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இலக்கு வந்து 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் அடைதல், முக்கியமாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் அதிகாரத்தை அதிகப்படுத்துதல். பாலின சமத்துவம் என்பது மனிதனின் அடிப்படை உரிமை மட்டுமல்ல, சமாதானமான, வளமான மற்றும் நிலையான ஒரு உலகிற்கு ஒரு அத்தியாவசிய அடிப்படை ஆகும். கோல் வந்து 6, அது என்னென்னா க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன், எல்லோருக்கும் நீர் மற்றும் சுகாதார வாழ்வை உறுதிப்படுத்துதல். நம் வாழ நினைக்கும் உலகில் சுத்தமான, எளிதில் கிடைக்கக்கூடிய அளவில் நீர் இருப்பது என்பது அவசியம் ஆகும். இதனை நிறைவேற்றுவதற்கு புவியில் தேவையான அளவு நீர் உள்ளது. ஆனால் மோசமான பொருளாதார சரியில்லாத உள்கட்டமைப்பு காரணமாக ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கானோர், அதில் அதிக எண்ணிக்கையில் குழந்தைகள், நீர், சுகாதாரம் மற்றும் சுத்தம் தொடர்பான நோய்களால் இறக்குகின்றனர். நான்கில் ஒருவர் 2050க்குள் தொடர்ச்சியாக சுத்த நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் நாட்டில் வாழ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கோல் 7 அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, எளிதில் கிடைக்கக்கூடிய, நம்பத்தகுந்த, நிலையான மற்றும் நவீன ஆற்றல் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்தல். ஆற்றல் தான் இன்றைய உலகில் நாம் எதிர்நோக்கும் பெரிய சவால் மற்றும் வாய்ப்புகளுக்கு முக்கிய மையமாக உள்ளது. பேணத்தகுந்த ஆற்றல் மக்களின் வாழ்வு, பொருளாதார மற்றும் புவி மாற்றியமைப்பதற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கோல் 8 டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth, நிலையான பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் எல்லோருக்கும் கண்ணியமான வேலைவாய்ப்பு போன்றவற்றை மேம்படுத்துவது. நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல தரமான வேலைவாய்ப்புகள் தந்து அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி, அதே வேளையில் நாட்டின் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு சமுதாயம் தேவை. வேலை செய்யும் வயதில் இருக்கும் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளும் கண்ணியமான பணி சூழலும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலக்கு 9 இண்டஸ்ட்ரி, இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மீள்திறன் மிக்க கட்டமைப்புகளை உருவாக்குதல், நிலையான தொழில் மயமாக்கலை ஊக்குவித்தல் மற்றும் புத்தாக்கத்தை ஏற்றுக்கொள்தல், இனோவேஷன். ஓகேங்களா. நிலையான தொழில் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வருமானத்திற்கு முக்கிய உற்பத்தி காரணியாகவும் மற்றும் வேகமான நிலையான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் சுற்றுச்சூழலுக்கு தொழில்மயமாக்கலுக்கும் ஏற்ற தொழில்நுட்பத்தை தீர்வு கொடுப்பது ஆகும். அடுத்தது வந்து கோல் நம்பர் 10. கோல் 10 என்னென்னா ரிடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ், தேசங்களுக்குள் மற்றும் தேசங்களுக்கும் இடையான சமநிலையற்ற தன்மையை நீக்குதல். சமநிலையற்ற தன்மையை குறைக்க வேண்டுமானால் ஒதுக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்கள் மீது கவனம் செலுத்தும் வகையில் கொள்கைகளை இயற்றப்பட வேண்டும். அவை உலக அளவில் பொது நெறிமுறைகளாக ஏற்கப்பட வேண்டும். அடுத்தது வந்து கோல்ஸ் 11 சஸ்டெயினபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், நகரங்கள் பாதுகாப்பானதாக, நம்பத்தகுந்ததாக மற்றும் நிலைப்புத்தன்மை கொண்டதாக ஆக்குவது. நகரங்களானது கருத்துக்கள், வணிகம், கலாச்சாரம், அறிவியல் உற்பத்தி, சமூக வளர்ச்சி மேலும் பல செயல்களின் மையமாக திகழ்கிறது. நகரங்களானது மக்கள், சமூகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காண வழிவகுக்கிறது. கூட்ட நெரிசல், அடிப்படை சேவைகளுக்கு போகாத நிதி, போதுமான அளவு வீடுகள் இல்லா நிலை மற்றும் அழியும் நிலையில் உள்ள கட்டடமைப்பு போன்றவை நகரங்களுக்கே உரிய சவால்கள் ஆகும். அடுத்தது வந்து கோல் 12 ரெஸ்பான்சிபிள் கன்சம்ப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தியை உறுதி செய்தல். நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி என்பது உற்பத்தி வளங்களை ஊக்குவித்தல் மற்றும் போதுமான ஆற்றல் திறன், நிலையான கட்டடமைப்பு,
அடிப்படை சேவைகள், கண்ணியமான பணிகளை பெறுதல், மேலும் எல்லோருக்கும் மேம்பட்ட வாழ்க்கை நிலையை தருதல் போன்றவற்றை அடைய வழிவகுத்தல் ஆகும். இந்த இலக்கை நாம் நிறைவேற்றும் பொழுது இது ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்ற உதவி புரிகிறது. எதிர்கால பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் சமூகத்திற்கான செலவினங்களை குறைக்கவும், பொருளாதார போட்டிகளை வலிமையாக்கவும், ஏழ்மை நிலையை குறைக்கவும் உதவி புரிகிறது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அடுத்தது கோல் 3, கிளைமேட் ஆக்ஷன். காலநிலை மாற்றம் மற்றும் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள அவசர கால நடவடிக்கை எடுத்தல். காலநிலை மாற்றம் எல்லா நாடுகளையும் பாதித்துள்ளது. இது உலக பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிறது, மேலும் மக்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது. சமுதாயம் மற்றும் நாடுகள் இந்த காலநிலை மாற்றத்திற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கின்றன. நாளை இதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். கோல் 14 என்ன? லைஃப் பிலோ வாட்டர். பெருங்கடல், கடல் மற்றும் கடல்சார் வளங்களை பாதுகாத்து நிலையாக உபயோகித்தல். உலகில் பெருங்கடல்கள், அவற்றின் வெப்பநிலை, நீரோட்டம் மற்றும் அதில் வாழும் உயிர்கள் ஆகியவை புவியை மனிதனின் வாழ்விடமாக உருவாக்கும் ஒரு உலகளாவிய அமைப்பானது இயங்குகின்றன. இந்த உலகளாவிய வளங்களை மிகவும் கவனமாக கையாளுதல் என்பது பேணத்தகுந்த எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த வழியாகும் சொல்கிறாங்க. இப்போது இந்த கோல்ஸ் இவ்வளோ டீட்டெயிலாக ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ரீடுக்கு எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் என்ன அண்டர்லைனே பண்ணல, எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு வச்சுக்கோங்க. அந்த 17 பாயிண்ட் மட்டும்தாங்க இம்பார்ட்டண்ட்டு. ஜஸ்ட்டு இதெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரீடுக்கு சும்மா எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம எதையும் மிஸ் பண்ணிடல அப்படின்ற ஒரு அந்த கான்ஃபிடென்ட் வந்தால் தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும். ஒரு லைன் கூட நம்ம விடாமல் படித்தேன்ற கான்ஃபிடென்ட் தான் நம்ம எல்லாமே பண்ண வைக்கும். நம்ம இப்போ நான் அந்த ஒரு லைன் விட்டுட்டேன், உங்களுக்கு நான் ஜஸ்ட் இந்த பாயிண்ட் அப்படி இப்படி சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்போனா ஒரு டைம் ஒருவேளை நம்ம அந்த ஒரு சில பேரா படிக்கலையே, அதுலேருந்து எதனா கொஷின் வந்துட்டால் எப்படி? நம்மளுக்கு படிக்கிறது படிச்சிட்டோம், எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் ரீட் பண்ணும்போது தெரியும் இதுதான் இம்பார்ட்டண்ட், இது இம்பார்ட்டண்ட் இல்லை, நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் ஜஸ்ட் ஃபஸ்ட் டைமுக்கு கண்டிப்பாக எல்லாமே ரீட் பண்ணுங்கள். நம்ம மனசில் ஒரு மிஸ் ஆகலை, நான் எல்லாமே படிச்சுட்டேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் நான் லைன் பை லைனாக நான் படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா இதில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த 17 கோல்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸு, அந்த இயர்ஸ் அண்ட் சம்மிட்ஸு அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்றனோ அதான் இம்பார்ட்டண்ட். அடுத்தது கோல் 15. கோல் 15 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி, மேனேஜ் ஃபாரஸ்ட் அண்ட் காம்பேட் டிசர்டிஃபிகேஷன், ஹால்ட் அண்ட் ரிவர்ஸ் லேண்ட் டிகிரேடேஷன், ஆல் பயோடைவர்சிட்டி லாஸ். நிலையான காடுகளின் மேலாண்மை செய்தல், பாலைவனமாக்கல் தடுத்தல், நில அழிவை தடுத்து மறுபடியும் செழிப்பற செய்தல், உயிரின பன்மை அழிவதை தடுத்தல். புவியின் நிலப்பரப்பின் காடுகள் 30% காணப்படுகின்றன. காடுகள் உணவு மற்றும் உறைவிடம் தருவது மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றத்தை தடுப்பதிலும் உயிரின பன்மையை பேணுவதிலும் உள்நாடு உயிரினங்களுக்கு ஒரு வாழ்விடமாக விளங்குகிறது. 13 பில்லியன் ஹெக்டேர் காடுகள் ஒவ்வொரு வருடமும் அழிக்கப்படுகிறது. இது நோட் பண்ணிக்கோங்க. 13 பில்லியன் ஹெக்டேர்கள் காடுகள் ஒவ்வொரு வருடமும் அழிக்கப்படுகிறது. அதோடு விளைவாக தொடர்ச்சியாக அழிந்து வரும் 3.6 பில்லியன் ஹெக்டேர் வறண்ட நிலங்களால் பாலைவனமாகிறது. ஓகேங்களா? அடுத்தது கோல் 16. ப்ரொமோட் ஜஸ்ட் பீஸ் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டி. நிலையான மற்றும் சமாதானமான உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்குதல். சமாதானமான சமுதாயத்தை உருவாக்க ஊக்குவிக்கும். எல்லோருக்கும் நியாயம் எளிதில் கிடைக்க பொறுமையான நிறுவனங்கள் எல்லா நிலைகளிலும் உருவாக்க இந்த இலக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அடுத்தது கோல் 17. ரீவைட்டலைஸ் த குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்.
பேணத்தகுந்த மேம்பாட்டிற்காக உலகளாவிய நட்புணர்வை நிலையான வளர்ச்சிக்காக மறுபடியும் உயிர்ப்பித்தல். பேணத்தகுந்த மேம்பாட்டின் வளர்ச்சி என்பது அரசாங்கங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் மக்கள் சமுதாயம் இவற்றிற்கு இடையேயான கூட்டண்மையில் உள்ளது. இந்த கூட்டானது கொள்கைகள், தார்மீக மதிப்புகள் பங்கீடு உள்ளடக்கியது. தகவல் குறிப்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். பாரிஸ் அக்ரிமெண்ட், பாரிஸ் உடன்படிக்கை. இது எதுக்குன்னா காலநிலை மாற்றத்தை நேரிட பங்கேற்க நாடுகள் COP21 பாரிஸில் 2015 செப்டம்பர் 12 நடைபெற்ற இப்போ COP28 வரைக்கும் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாரிஸ் உடன்படிக்கை ஏற்றன. இந்த உடன்படிக்கை நவம்பர் மாதம் 4ஆம் நாள் 2016 நடைமுறைக்கு வந்தது. இந்த உடன்படிக்கையின்படி எல்லா நாடுகளும் உலக வெப்பமயமாதலை 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைக்க முடிவு செய்தனர். தற்போது உள்ள மிக மோசமான நிலையை மனதில் கொண்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரையாவது குறைக்க வேண்டும் என உறுதி கொண்டனர். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கட்சிகள் மற்றும் மக்களிடையே மையமாக கொண்டு இணைந்த இலக்குகளை காட்டுவதற்காக இருக்க வேண்டும். இவை உலகளாவிய அளவில், பிராந்திய, தேசம் மற்றும் உள்ளூர் அளவில் தேவை. காலநிலை மாற்றமும் பேணத்தகுந்த மேம்பாடும். கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. வரலாற்றின் தொடக்கத்திலிருந்து பார்ப்போமானால் புவியின் காலநிலை மாறிக்கொண்டே வருகிறது. கடந்த 6,50,000 வருடங்களில் பனியுகம், வெப்பயுகம் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மாறி மாறி வருகிறது. இந்த காலநிலை மாறுபாட்டிற்கு முக்கிய காரணமே புவியின் சுழற்சியில் ஏற்படும் சில மாற்றமும் அதனால் நமது புவிக்கோளத்தில் கிடைக்கும் சூரிய வெப்பம் மற்றும் ஒளியில் ஏற்படும் மாற்றமே ஆகும். இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க. தற்போது நம் புவியில் காலநிலையானது வெப்பமடைந்து வருகிறது. அது புவி வெப்பமயமாதல் என்று குறிப்பிடுகிறது. கடந்த 100 வருடங்களில் புவியின் வெப்பநிலையானது 1 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரித்துள்ளது. இது ஒரு சிறிய மாற்றம்தான், ஆனால் புவியில் ஏற்படக்கூடிய மிகச்சிறிய மாற்றமோ மிகப்பெரிய காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். உருகும் பனியாறு, கடல் நீர் மட்டம் உயர்வு, நீண்ட பஞ்சம், அதிக மழை மற்றும் வெள்ளம் போன்றவை இது ஒரு சிறிய மாற்றம்தான், ஆனால் புவியில் இது படிச்சிட்டோம். நீண்ட கால பஞ்சம், அதிக மழை மற்றும் வெள்ளம் போன்ற மாற்றங்கள் ஏற்கனவே நடைபெற ஆரம்பித்து விட்டன. அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். காலநிலை மாற்றத்திற்கான காரணங்கள். புதைப்படிவ எரிபொருட்களை எரிக்கும் போது வாயுக்கள் வளிமண்டலத்திற்கு செல்கின்றன. எதை எரிக்கும் போது? புதைப்படிவ எரிபொருட்களை எரிக்கும் போது வாயுக்கள் வெளிமண்டலத்திற்கு செல்கின்றன. ஆற்றலுக்காக எரிக்கப்படும் புதைப்படிவ ஃபாசல் ஃபியூவல் சொல்கிறோம்ல, அதான் இது. போக்குவரத்து வாகனங்களால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் காடுகளை அழித்தலோடு இணைந்து புவி வெப்பமய காரணத்திற்கு இது ஒரு இடத்தில் காலநிலை மாற்றக்கூடும். அடுத்தது காலநிலை மாற்றத்தின் விளைவுகள். ரெஸ்பான்ஸ் ஃபார் கிளைமேட்டிக் சேஞ்ச். விஞ்ஞானிகளால் கடந்த காலத்தில் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட கடலில் மிதக்கும் பனிக்கட்டிகள் உருகுதல், கடல் நீர் மட்ட உயர்வு மற்றும் கடுமையான வெப்ப அலைகள் போன்ற பின்விளைவுகளை இன்று உலக அளவில் நடைபெறுகிறது. நான் மறுபடியும் சொன்னேன், ஜியாகிரஃபியில் பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்திற்கான வரையறை மாநாடு, UNFCCC ப்ராசஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன். ஓகேங்களா? 2017ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பேணத்தகுந்த மேம்பாடோடு காலநிலை மாற்றம் மற்றும் பேரழிவு அபாய குறைப்பிற்கான செண்டாய் வரையறை ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதை குறித்து விவாதிக்கப்பட்டது. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. செண்டாய் வரையறை அது எதுக்காகன்னா
என்ன சொல்கிறது டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனுக்காக இது பண்ணதான் வந்து செண்டாய் வரையறை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் ரீசன் ஃபார் climate சேஞ்சுன்னு பார்க்க போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் climate சேஞ்ச். வெப்பநிலை தொடர்ந்து உயர்வு. பசுமை இல்லா வாயுகள் வெப்பத்தை உள்ளிழுத்து அது வெளிமண்டலத்திற்கு செல்ல விடாமல் தக்க வைத்து புவியின் வெப்பநிலை உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். பசுமை காற்றுக்கள் என்னன்னு தெரியும்ல, இப்போ இது இருக்குன்னா பசுமை காற்றுக்கள் வந்து இப்போ ஒரு ஹீட், இந்த எர்த்தோட ஹீட் வந்து வெளியே போகுதுன்னா அதை வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சுக்கும். பிளாக் பண்ணி வச்சுட்டு வெளியே போகாம முடியாமல் உள்ளே பிளாக் பண்ணி வச்சுக்கும். அதனால் வந்து புவி வந்து வெப்பமயமாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து உறைபனி அற்ற நிலை. உறைபனி அற்றல் நிலை அப்படின்னா வந்து ஃபாஸ்ட் ஃப்ரீ சீசன் அண்ட் க்ரோவிங் சீசன் வில் லென்தர். உறைபனி அற்ற நிலைனா வளரும் நிலை நீளும். இது வளரும் பயிர்கள் மீது தீய விளைவுகளை ஏற்படுத்தும். வெப்பமான சூழல் பூச்சிகள் அதிக நாட்களோடு உயிரோடு இருக்க உதவுகிறது. இது பயிர்களின் அழிவுக்கு வழிவகுக்கும். அதிகரிக்கும் வெப்பநிலை வேளாண்மையின் அதிக உற்பத்தி செய்கின்ற மற்றும் நன்கு பயிர் விளைகின்ற நிலங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இன் precipitation பேட்டர்ன். மழைக்காலங்களில் ஒரு மாற்றம். ஈர மற்றும் வறண்ட நிலத்திற்கான மாறுபாடு அதிகரிக்கும். அதாவது ஈர நிலங்கள் மேலும் ஈரமாகும், வறண்ட நிலங்கள் மேலும் வறண்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மோர் ட்ரவுட் அண்ட் ஹீட் வேவ்ஸ். அதிக வறட்சி மற்றும் வெப்ப அலைகள். உயரும் வெப்பநிலை மற்றும் மாறும் மழை அளவால் வறட்சி மற்றும் வெப்ப அலைகள் அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சீ லெவல் ரைஸ். சீ லெவல் ரைஸ்னா உலக அளவில் கடல் நீர் மட்டமானது 1900களிலிருந்து குறைந்து ஆண்டுக்கு 0.1 0.25 சென்டிமீட்டர் உயரம் வரை உயர்கிறது என்று வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். அடுத்தது வந்து ஆர்டிக் துருவமானது பனியற்ற நிலைக்கு செல்லக்கூடும். ஆர்டிக் லைக் டு பிகம் ஏ ஐஸ் ஃப்ரீ ஸ்டேட். இன்னும் அரை நூற்றாண்டில் இடையில் ஆர்டிக் துருவமானது கோடை காலத்தில் முழுமையாக உருகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தவளே பயமாக இருக்கேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல். நம்ம எப்படிலாம் வந்து இதை எதிர்கொள்ளலான்னா ரெஸ்பான்ஸ் டு climate சேஞ்ச். காலநிலை மாற்றத்தை இரு வகைகளில் எதிர்கொள்ளலாம். அவையானவை என்னென்னா மிட்டிகேஷன்னா என்ன, மீட்சி திறன். இது காலநிலை மாற்றத்திற்கு காரணமான பசுமையில்லா வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைப்பதை பற்றிய குறிப்பிடுகிறது. மிட்டிகேஷன்னா மீட்சித்திறன். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எப்படிலாம் நம்ம குறைக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லுது. தழுவுதல் அப்படின்னா என்னென்னா தழுவுதல்னா அடாப்டேஷன். காலநிலை மாற்றத்தின் விளைவாக ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு குறைப்பது என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. இவ்வாறு அணுகுமுறைகளும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற உலகளாவிய மாற்றங்களை எவ்வாறு எதிர்கொள்ளுதல் என்பதை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதில் நம்ம வந்து ரெண்டுத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அப்படின்னா மீட்சி திறனா என்னன்னு பார்க்க போகிறோம். காலம் கடந்து போவதற்கு முன் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இப்போதே அவற்றை நடைமுறைப்படுத்த தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ். மாசில்லா மற்றும் ஆற்றல் மூலங்கள். மாசில்லா மற்றும் ஆற்றல் மூலம். கிளியர் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ். புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைத்து கொண்டு புதுப்பிக்கத்தக்க மற்றும் பசுமை ஆற்றல் மூலங்களில் காற்று, சூரியன் ஆற்றல், நீர் அல்லது புலன்மின் ஆற்றல், மீத்தேன் வாயு அல்லது மாட்டு சாண எரிவாயு மற்றும் புவி வெப்ப ஆற்றல்களை சார்ந்திருப்பதை காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள ஒரு முக்கிய வழிமுறையாகும். ஆற்றலை சேமிக்க சில குறிப்புகள். விலை கூடிய ஆற்றல் சேமிக்கும் மின் கருவிகளாகிய CFL பல்புகள், குளிர்சாதன பெட்டி,
ஏர் கண்டிஷனர் முதலியவனை உபயோகிப்பதை குறைக்க வேண்டும். சேவ் எனர்ஜி டிப்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க. பயன்பாட்டில் இல்லாத போது மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது அவசியம். அடுத்தது கிரீன் டிரைவிங் டிப்ஸ். வாகனம் ஓட்ட பசுமை குறிப்பு. நச்சு புகை வெளிமண்டலங்களில் கலக்காமல் இருக்க வாகனங்களில் உபயோகிப்பதை குறைத்தலே சிறந்த உக்தியாகும். பொது வாகனங்களை உபயோகித்தல், ஒரு மகிழுந்தில் சேர்ந்து பயணிக்க செல்லும் கார் பூலிங், மின்சாரத்தில் இயங்கும் கார்கள் அல்லது 2 சக்கர வாகனங்களை உபயோகிப்பதில் போன்றவை ஒரு சிறந்த மாற்றாகும். அடுத்தது குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மறுசுழற்சி முறைகள். குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மறுசுழற்சி முறைகள் நமது வளங்களையும் ஆற்றலையும் பேணி பாதுகாக்க உதவுகிறது. இது மாசுபாட்டை குறைத்து அதன் மூலம் பசுமையில்ல வாயுக்களை குறைக்கிறது. காடுகளை மீண்டும் வளர்த்தல். காடுகளை ரீஃபாரஸ்டேஷன் கார்பன் டை ஆக்சைடு வெளிமண்டலத்திலிருந்து நீக்கும் மிகவும் சுத்தமான மற்றும் வலிமையான ஒரு காரணி பசுமையான மரங்கள் ஆகும். நம் மரங்களையும் காடுகளையும் மனிதனின் நவீன வளர்ச்சிக்காக அழித்ததன் விளைவாக கார்பன் டை ஆக்சைடு வெளிமண்டலத்தில் இருந்து நீக்கும் புவியின் திறன் அதிக அளவில் குறைந்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடின் ஒரு முக்கிய தேக்கமாக மண் காணப்படுகிறது. பாரம்பரிய விவசாயத்திற்கு காடுகள் அழிக்கப்பட்டதால் இந்த தேக்கத்தை அதிக அளவில் அழித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பேணத்தகுந்த மற்றும் இயற்கை வேளாண்மையானது மண்ணின் இயற்கை தாதுகளை தக்க வைத்து கொள்வதன் மூலம் மண்ணரிப்பை குறைப்பதன் மூலம் மற்றும் மண்ணின் இயற்கை அமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உதவுகிறது. இயற்கை வேளாண்மை இயற்கை உரங்களை பயன்படுத்தி சரியான மகசூலை பெற உதவுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். வடிகால். வாட்டர் ஷெட்னா வடிகால் நீர் மேலாண்மை மற்றும் அதன் முக்கியத்துவம். வடிகால் நீர் அல்லது வடிநிலம் என்பது ஒரு நதி வழிந்தோடும் புவி அமைப்பாகும். அதில் நதிநீர் ஒரு இடத்தில் எல்லா பகுதிகளிலிருந்தும் ஒரு பொதுவான வடிகாலை நோக்கி வழிந்தோடுகிறது. நீர் மேலாண்மை என்பது தகுந்த உற்பத்தியை பெற நிலம் மற்றும் நீர் வளங்களை சரியான மேலாண்மை செய்வதாகும். மேலும் இதனால் இயற்கை வளங்களை குறைவான அளவிலேயே பாதிக்கப்படுகிறது. வடிகால் நீர் மேலாண்மை என்பது மண் மற்றும் நீரை பேணி பாதுகாத்தல், தகுந்த முறையில் நிலத்தை பேணுதல், காடுகளை பராமரித்தல், ஊக்குவித்தல், மேலும் பேணத்தகுந்த வேளாண்மை முறையை பயிற்சி செய்தல், விளை நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களை பேணி பாதுகாத்தல், மண் வளத்தை பாதுகாத்தல், வேளாண்மைக்கான உள்நாட்டு நீரை சரியாக மேலாண்மை செய்தல் ஆகியவன அனைத்தும் உள்ளடக்கியது. இது பார்த்திங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. மழை வரும்போது இதான் வடிநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உத்தரகாண்டில் இப்போ நடந்துச்சு பாருங்கள், ஒரு க்ளவுட் பஸ்ட். மலையில் மலையில் வந்தால் கூட அது எந்த இடத்துல அது தண்ணி போகுமோ அந்த வழியாக மொத்தம் அடிச்சுட்டு போச்சு பாருங்கள். அதான் அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா. நிலத்தின் மீது வழிந்தோடுதல், ஈரநிலம். இதில் எல்லாமே தண்ணி இங்கே கலெக்ட் ஆகிட்டு அணையாக வைக்கிறோம், நம்ம சேர்த்து வைக்கிறோம். அதுலேருந்து ஆறுலேருந்து என்ன பண்ணுது, பூமிக்கு நீர் உட்புகுந்து போகுது. இது எல்லாமே எப்படி பார்த்தாலும் என்ன சொல்கிறது, ஒரு சர்க்கிள் மாதிரி, வாட்டர் சைக்கிள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அதை தான் சொல்லுது. ஓகே. மேலாண்மை செய்தல், வடிகால், வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி சிறு அணைகளை கட்டுதல் மற்றும் தனி மனிதனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், அதன் மூலம் சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்துதல் ஆகியவற்றை தொடர்புடையதாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் இன் கீ ஸ்டெப்ஸ் இன் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட். வடிகால் நீர் மேலாண்மையின் முக்கிய படிநிலைகள் என்ன? கீ ஸ்டெப்ஸ்னால் படிநிலைகள். வடிநில திட்டமானது வடிநிலத்தின் தன்மையை கண்டறிவது,
அந்த நிலத்திற்கான நீர் மூலங்களில் இருப்பை குறிப்பு எடுத்துக்கொள்வது ஆகும். வடிநில மேலாண்மை திட்டத்தின் படிகளவியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடிநிலத்தில் எல்லை மற்றும் வடிநிலத்தில் காணப்படும் சிறிய வடிநிலங்களையும் விளக்கி ஒரு படம் வரைந்து கொள்ளுதல். வடிநிலத்தில் உள்ள நீர் ஆதாரங்களை வரைபடமாக வரைந்து அவற்றினை குறிப்பு எடுத்துக்கொள்ளல். வடிநிலத்தில் காணப்படும் இயற்கையான மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வடிநிலைகளை குறிப்பு எடுத்து நில வரைபடம் வரைதல். நில பயன்பாடு மற்றும் நிலப்பரப்பை குறிப்பு எடுத்து வரைபடம் வரைதல். வடிநில நிலை வரைபடத்தை தயார் செய்தல். நதிக்கரை மற்றும் கட்டுமான தளம் உட்பட மண் அரிக்கப்பட்ட நிலத்தை அடையாளம் காணுதல். வடிநிலத்தில் உள்ள நீரின் தன்மையை அடையாளம் கண்டு அதை அடிப்படையாக வைத்துக்கொள்ளல். இந்தியாவில் வடிநில மேலாண்மை. நமது நாட்டில் வடிநில மேலாண்மை திட்டமானது இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டு 1900 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க 1970களில் தொடங்கப்பட்டது. பல வகை மேம்பாட்டு திட்டங்களில் வறட்சி பாதிப்புக்குள்ளான இடங்களுக்கான திட்டம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டிபிஏபி வந்து பார்த்திங்கன்னா ட்ரவுட் ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம். அடுத்தது பாலை நில மேம்பாடு திட்டம் டிடிபி டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அடுத்தது ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். மழை பெறும் நிலங்களுக்கான தேசிய வடிநில மேம்பாடு திட்டம் NWDRDPRA நேஷ்னல் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபார் ரெயின்ஃபீட் ஏரியா. ஒருங்கிணைந்த தரிசு நில மேம்பாடு இன்டகிரேட்டட் வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IWDP. இது எல்லாமேங்க. இது ஆகிய திட்டங்கள் பல்வேறுபட்ட நீர்பிடிப்பு சூழலில் ஆரம்பிக்கப்பட்டது. 1980 மற்றும் அதற்கு முன்பான வடிநில மேம்பாடு திட்டங்கள் அனைத்து மண்வள பேணி பாதுகாத்தல் மற்றும் மழைநீர் சேமிப்பு திட்டங்களையே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. மழைநீர் சேமிப்பு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் RHW உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களது அன்றாட தேவைகளுக்கான சுத்தமான நீரின்றி இருக்கின்றனர். பல இடங்களில் நாம் பொதுவாக உபயோகிக்கும் குடிநீர் குழாய் காணப்படுவதில்லை அல்லது நம்பகத்தன்மை இல்லாமை பல இடங்களில் நாம் பொதுவாக உபயோகிக்கும் குடிநீர் குழாய் காணப்படுவதில்லை அல்லது நம்பகத்தன்மை இல்லாமை அல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை இல்லாமல் அல்லது அதற்கு செயல்முறைப்படுத்துவது விலை கூடியதாக உள்ளது. அதிகரிக்கும் நீர் பற்றாக்குறையில் 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய சவாலாகும். ஆகவே மழைநீர் சேகரிப்பு ஒரு மதிப்புமிக்க வளமான முக்கியத்துவம் பெறுகிறது. மழைநீர் சேகரிப்பை மக்கள் பின்பற்றி ஆரம்பித்தால் இந்த நீர் பற்றாக்குறையை நாம் சமாளிக்க முடியும். மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை பற்றி இப்போ சொல்கிறோம். நீர் அளிப்பு பற்றாக்குறையை வெல்வது. நீர் பற்றாக்குறையை சமாளிக்க நிலத்தடி நீரை அதிகரிக்க மிக சிறந்த மற்றும் மிக சிக்கனமான வழி நகர பகுதியில் காணப்படும் நடைபாதை பகுதியை மண்ணால் நிரப்புவது. அதிக மழை பெறும் பகுதிகள் அல்லது அதிகமாக நீர் தேங்கும் பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் உயர அதை நீரால் நிரப்புதல். நீர் பெருக்குதல் மூலமாக நிலத்தடி நீரின் தன்மையை மேம்படுத்துதல். பசுமை பூங்கா, பண்ணை மற்றும் தோட்டத்திற்கு நீர்ப்பாசனம் செய்ய நீர் பெறுவது. மழைநீர் சேமிப்பு நுட்பங்கள். மழைநீர் சேமிப்பில் 2 முக்கிய நுட்பங்கள் உள்ளன. நில மேற்பரப்பு நீரை எதிர்காலத்திற்காக சேமித்தல், நிலத்தடி நீர்வள புதுப்பித்தல். இது எல்லாமே மழைநீர் சேமிப்போட இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. நிலத்தின் மேற்பரப்பில் மழைநீரை சேமிப்பது நிலத்தடி தொட்டிகள், குளங்கள், குறுக்கு அணைகள், தடுப்பு அணைகள் போன்றவற்றை பயன்படுத்தும் ஒரு பாரம்பரிய முறையாகும். நிலத்தடி நீரை நிரப்புதல் தற்போதைய மழைநீர் சேமிப்பின் புதிய திட்டமாகும். இது பொதுவாக கூழாங்கல், பாறாங்கல் மற்றும் மணலால் நிரப்பப்பட்ட குழிகள், கிணறுகள், அகழி முதலிய அமைப்பை கொண்டதாகும். அடுத்தது 7.5 என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். சுற்றுச்சூழல் தாக்கத்தை மதிப்பீடல். ஒவ்வொரு நாடும் முன்னேற முயற்சி செய்கிறது. முன்னேற்றத்தின் ஒரு முக்கிய அம்சம் உற்பத்தி மற்றும் வியாபாரம் மூலம் பொருளாதாரத்தை முன்னேற்றுதல் ஆகும்.
ஒவ்வொரு நாடும் தொழிற்சாலைகளை அமைக்கிறது. அவை மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நுகர்வோரின் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. மேலும் நாட்டுக்கு வருவாயும் தருகிறது. சமீப காலங்களாக மனிதர்களின் முன்னேற்ற வழிகளில் மேலாதிக்கம் உலகில் அமைப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. நாம் ஏற்கனவே நமது ஆரோக்கியம், வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பு இதன் தாக்கத்தை உணர ஆரம்பித்துள்ளோம். அடுத்தது மற்றொரு பக்கம் முன்னேற்றத்திற்கு பலன்களும் சமமாக பங்கிடப்படவில்லை. பல நாடுகள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கும் வேளையில் சில நாடுகள் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்டுள்ளன. கடந்த கால முன்னேற்ற திட்டங்கள் எல்லாம் அவற்றால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பின்விளைவுகளை பற்றி கருத்து கொள்ளாமல் நடைமுறைப்படுத்தப்பட்டவைகளாகும். அதன் விளைவாக ஆறுகளும் ஏரிகளும் மாசடைந்தன. வாயு மண்டலங்கள் அச்சுறுத்தும் நிலையை அடைந்துள்ளன. குவியும் வீட்டு மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் நிலத்தை அதிகமாக சீரழித்து விட்டது. தொழில்மயமாக்கல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி நமக்கு நவீன சாதனங்களை மூலம் கிடைக்கும் சுகத்தை தந்தது, ஆனால் மக்களின் வாழ்க்கை தரத்தை முற்றிலும் அழித்துவிட்டது. அடுத்தது சுற்றுச்சூழல் தாக்கத்தை மதிப்பீட்டலின் நோக்கங்கள், அப்ஜெக்டிவ் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், EIAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் சமுதாயத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்ற செயல்பாடுகளை அடையாளம் கண்டு முன்னறிவித்து மற்றும் அதனை மதிப்பிடல். சுற்றுச்சூழலின் பின்விளைவுகளை குறித்து முடிவுகளை எடுப்பதற்கு தகவல்களை வழங்குதல் மற்றும் சரியான மற்றும் நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை அடையாளம் காணுதல் மூலம் பேணத்தகுந்த மேம்பாடு ஊக்கப்படுத்துதல். சுற்றுச்சூழல் தாக்கத்தினை மதிப்பிடும் செயல்முறைகளின் படிநிலைகள். சுற்றுச்சூழல் தாக்கத்தை மதிப்பிடும் 8 படிநிலைகள். பாதிப்பு குறித்த ஆய்வு. முதலாவதாக, முன்மொழியப்பட்ட திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு தேவையா? தேவை என்றால் எந்த நிலையில் தேவை என்பதாகும். அடுத்தது பார்த்தோன்னா நோக்கங்கள் ஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. முக்கிய தாக்கங்களை விளைவிக்கும் காரணிகளை கண்டறிதல். இந்த கட்டடம் ஆராய்ச்சியில் கால அளவையும் நிர்ணயிக்கிறது. தாக்கத்தை ஆராய்தல்னா என்னென்னா இம்பேக்ட் அனலைஸ். இந்த கட்டடத்தில் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கத்தை கண்டறிந்து அதன் முக்கியத்துவத்தை மதிப்பிடல். மட்டுப்படுத்துதல்னா என்னென்னா மிட்டிகேஷன். இந்த படிநிலையில் நிர்ணயிக்கப்பட்ட திட்ட பணிகளின் சாத்தியமான பாதகமான சுற்றுப்புற சூழல் விளைவுகளை குறைக்கவும் தவிர்க்கவும் பரிந்துரை செய்கின்றன. அறிக்கைனா ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் ஆய்வுகளின் முடிவுகளை ஒரு அறிக்கையாக தயார் செய்து முடிவு எடுக்கும் அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு வழங்குதல். அறிக்கையை மறு ஆய்வு செய்தல். சமர்ப்பிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையின் தரம் மற்றும் அதன் விளைவுத்திறனை சோதித்து முடிவு எடுப்பதற்கு தேவையான தகவல்களை தருகிறதுன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் மானிட்டரிங். இதுதாங்க சஸ்டெயினபிள் டிசைன், பேணத்தகுந்த திட்டமிடல் அப்படி சொல்கிறாங்க. கச்சா பொருளை பிரித்தெடுத்தல், ரா மெட்டீரியலை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது. அடுத்தது இடுபொருட்களை செயலாக்கம், மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ணுறது. அடுத்தது பார்ட் மேனுஃபேக்சரிங்னா உதிரி பாகங்களை தயாரித்தல், உதிரி பாகங்களை இணைத்தல், அசம்பிளி பண்ணுறது, ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது, அதை பொருளின் காலாவதி எண்ட் ஆஃப் லைஃப், மறுபடியும் அதை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணணும். இது மாதிரி தான் சஸ்டெயினபிள் டிசைன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பிடுதல் முறை. இந்தியாவின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை அளவிடும் முறை ஆற்று பள்ளத்தாக்கு செயல்பாடுகளை அளவிடும் நோக்கத்தோடு 1977 தொடுக்கப்பட்டது. 1994 ஜனவரி 27 மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் இந்திய அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், இந்திய அரசு சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இதன் கீழ் எந்த ஒரு விரிவாக்க திட்டம் அல்லது புதுப்பித்தல் திட்டம் அட்டவணை 1 பட்டியலிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு புதிய செயல் திட்டத்திற்கும் சுற்றுச்சூழல் அமைதி கட்டாயமாக்கப்பட்டது. 1994 வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பிற்கு பிறகு அதில் 12 திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய மற்றும் மாநில ஆணையங்கள் இதில் EIA என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் மேம்படுத்தி மேலாண்மை செய்யும் பொறுப்பை பங்கிட்டுக் கொள்கிறது. சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீடானது தற்போது 30 வகையான செயல் திட்டங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் EIA தேவைகளை
பூர்த்தி செய்த பிறகே அவர்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் புதிதாக ஒரு EIA சட்ட என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் சட்டத்தை செப்டம்பர் 2006 வெளியிட்டது. இந்த அறிவிப்பின்படி கீழ்கண்ட பிரிவில் உள்ள எல்லா செயல் திட்டங்களும் சுற்றுச்சூழல் அனுமதியை மத்திய அரசாங்கத்தினர் பெற்ற பிறகே செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், அனல் மின் நிலையங்கள், ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் கடற்கரை கட்டுப்பாடு மண்டலங்கள். ஞாபகம் இருக்குங்களா? என்விரான்மெண்டல் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம நியூஸில் கூட பார்த்துருப்போம். அந்த கலைஞர் அவர்களுக்கு பெண் வைக்கிறதுக்காக அந்த என்விரான்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்காக எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது எல்லாமே இது மாதிரி ஒரு கடல்சார் அதாவது இந்த இயற்கையை பொல்யூட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்விரான்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அது வந்தால் தான் நீங்கள் அந்த ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் நம்ம இதுவே பண்ண முடியும். அனல் மின் திட்டங்கள் இது எல்லாமே புதிய சட்டம் புதிய திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதை திட்டங்களின் அளவு மற்றும் திறனை பொறுத்து மாநில அரசு அனுமதி அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் மாநிலத்துக்கிட்டே ரிப்போர்ட் வாங்கிக்கலாம். ஒரு பெருசாக லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணும். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஆனது புதிய திட்டங்களின் சுற்றுப்புற ஆரோக்கியம் மற்றும் சமூக தாக்கத்தை மதிப்பிடும். இது சுற்றுச்சூழலையும் முன்னேற்றத்தையும் இணைக்கிறது. பாதுகாப்பான மற்றும் பேணத்தகுந்த வளர்ச்சியை சுற்றுச்சூழல் தாக்கத்தை மதிப்பீட்டில் நோக்கமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேணத்தகுந்த மேம்பாட்டை ஊக்கப்படுத்தும் முறைகள், மெஷர்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம இப்போ லெசன்ஸ் படிக்கிறதே இதுலேருந்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே விவாதித்தபடி ஐக்கிய நாடுகள் சபை 193 உறுப்பினர் நாடுகளும் செப்டம்பர் 2015 நடைபெற்ற உறுப்பினர்கள் செயல்கூட்டத்திலும் ஏற்படுத்திய 2030 பேணத்தகுந்த மேம்பாட்டு கோரிக்கைகளில் ஒரு பகுதியாக 17 பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகள் மற்றும் 169 இலக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இது. ஓகேங்களா? இது ஜனவரி 1, 2016 இருந்து நடைமுறைக்கு வந்தது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இலக்கானது சர்வதேச நாடுகளின் ஆலோசனைகளின் முடிவாகும். இதன்படி சர்வதேச நாடுகளின் அரசாங்கங்களும் லட்சக்கணக்கான குடிமக்களும் கலந்து கொண்டு பேணத்தகுந்த மேம்பாடு உலகளவிய பாதையில் கொண்டு சென்று அடுத்த 15 வருடங்களில் நிறைவேற்றுவதற்காக ஏற்றுக்கொண்டனர். பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகளும் நோக்கங்களும் வறுமை என்னென்னு பார்த்தோம்ல. நம்ம இதுக்கு முன்னாடி படித்தது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. வறுமை, பசி, கல்வி, ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு, பாலின சமத்துவம், நீர் மற்றும் தூய்மை, ஆற்றல், பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஏற்புடைய வேலை, உள்கட்டமைப்பு, தொழிற்சாலை மற்றும் புத்தாக்கம், சமநிலையற்ற தன்மையை குறைத்தல், பேணி பாதுகாக்க வேண்டிய நகரங்கள், நுகர்வு மற்றும் உற்பத்தி, காலநிலை செயல், சூழலியல், சமாதானம் மற்றும் நியாயம் மற்றும் கூட்டாண்மை போன்ற முக்கிய பகுதிகளை செயல்படுத்த தூண்டும். இதெல்லாங்க அந்த 17 கோல்ஸை தான் இங்கே விரிவாக கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கையானது பொருளாதார வளர்ச்சியின் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் இன்னும் அதிக சமநிலை சமூகத்தை உருவாக்கும் மற்றும் பாதுகாப்பான அதிக செழிப்பான உலகை உருவாக்குவதும் முக்கியத்துவம் என்பதை இனம் கண்டுள்ளது. ஓகே, அடுத்தது பரிபடா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமத்தின் கதை. பரிபடா என்பது மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் உள்ள ஒரு குக்கிராமம். இங்கு வசிக்கும் பழங்குடிகளின் ஒருங்கிணைந்த அல்லது கூட்ட முயற்சியானது இதை உயர்நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. வெறும் 1000 மக்கள் மட்டுமே இருந்தாலும் இவர்கள் தங்கள் காட்டையும் வனத்தையும் பாதுகாப்பதோடு அல்லாமல் அதன் மூலம் ஐக்கிய நாடுகளின் பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகளை நோக்கங்களையும் நிறைவேற்றி வருகின்றனர். அது மட்டுமல்ல, இதன் மூலம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பயனடைந்துள்ளனர். இந்த கிராமத்தினர் காட்டை பாதுகாத்து உள்ளனர். காட்டை பாதுகாத்து வந்ததினால் இக்காடுகள் நீரை சேமிக்க உதவுகிறது.
இந்த நீர் வளம் மற்றும் பண்ணைகளுக்கு உதவுகிறது. பண்ணை தொழிலானது வளத்தை கொடுத்து அது அவர்கள் படிப்பறிவை வளர்த்து படிப்பறிவானது அவர்களின் எல்லையை விரிவாக்கி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்றியமைத்துள்ளது. பால் பண்ணை மற்றும் கோழி பண்ணை கடந்த காலகட்டங்களில் உருவாக்கிய இந்த கிராமத்தினர் அவர்களை விற்பனை செய்யவும் ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு நியாயமான வருமானம் வரத் தொடங்கியது. கிராம மக்கள் தங்கள் நிலத்தை நிலமற்றவர்களுக்கு பொதுவாக கொடுத்து அதன் மூலம் பசியின்மை மற்றும் சமத்துவமற்ற நிலையை குறைத்தல் போன்றவற்றை உறுதிப்படுத்துகின்றனர். இதை வந்து நம்ம ஒரு மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது, இக்கிராம மக்கள் எல்லா வளங்கள் மற்றும் புதிய செயலை சோதனை செய்து பார்ப்பதில் முன்னோடிகள். நீர், நிலம், வன பாதுகாப்பு, உயிரின பன்மையை பதிவு செய்தல், உயிரி வாயு, சூரிய ஆற்றல், பொதுமக்களின் துணையோடு அடிப்படை உள்கட்டமைப்பை உருவாக்குதல் ஆகியவற்றை கூட்டமாக ஈடுபாடுடன் செய்தனர். மரம் வெட்டுவதை தடுத்தல், மரம் நடுதல் ஆகியன முதலில் கிராம கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்டு பின் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இக்கிராமத்தில் இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் தாங்க. 445 ஹெக்டேர் வனத்திற்குள் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் வராமல் தடுப்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்று சொல்கின்றார்கள். எந்த நாடுகள் ஐக்கிய நாடுகளின் பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகளை வேகமாக நிறைவேற்றுகிறது? இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகளை இறுதியாக குறிக்கோளானது ஏழ்மையை குறைப்பது, புவியை பாதுகாப்பது மற்றும் ஒவ்வொருவரின் மேம்பாட்டை உறுதி செய்வது போன்றதாகும். ஒவ்வொரு குறிக்கோளும் ஒரு தனிப்பட்ட இலக்குகளை கொண்டுள்ளது. இந்த இலக்குகள் 2030க்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். நாடுகள் பேணத்தகுந்த மேம்பாடு இலக்கை நிறைவேற்றுவதில் எவ்வளவு அருகாமையில் உள்ளன? இதை தெரிந்து கொள்ள லாபமற்ற நோக்கில் இயங்கும் தன்னார்வ நிறுவனங்களான பெர்டெல்ஸ்மேன் ஸ்டிஃபங் மற்றும் ஐக்கிய நாடுகளின் பேணத்தகுந்த மேம்பாடு தீர்வுகள் கணினி கட்டமைப்பு மையம் ஒரு மூல அட்டவணையை தயாரித்து அவற்றின் ஒவ்வொரு நாட்டின் செயல்திறனை காணலாம். இந்த செயல்திறன் அடிப்படையிலான தரநிலை அடிப்படையில் ஸ்வீடன் முதலிடம் பெற்றுள்ளது. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் வந்து பெர்டெல்ஸ்மேன் ஸ்டிஃபங் அண்ட் யூஎனோட பேணத்தகுந்த மேம்பாடு தீர்வுகள் கணினி கட்டமைப்பு மையம், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு ப்ரோட்டோடைப் இண்டெக்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. மூல அட்டவணையை தயாரித்து அதில் யார் வராங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அடுத்தது டென்மார்க், அடுத்தது ஃபின்லாண்ட் போன்ற குழு 7 G7 நாடுகளில் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் மட்டுமே முதல் 10 இடங்களில் உள்ளது. G7 மாநாட்டில் வந்து கலந்துக்கிறேன் அதாவது கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் ஃப்ரான்ஸ் மட்டும்தான் வந்து இதில் இருக்குது, டாப் 10க்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பட்டியலில் அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், யூஎன் வந்து பார்த்திங்கன்னா 42வது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சீனா, ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா 62வது, சீனா வந்து 62லையும் ரஷ்யா வந்து 71வது இடத்துலையும் இருக்குது. முதல் 20 நாடு பட்டியலில் வந்து கனடா 13, செக் குடியரசு 15, செக்கோஸ்லோவேனியா வந்து 17 போன்றவை முதலிடத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆசிய பசிபிக் நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள ஏஷியன் பசிபிக்கில் வந்து இருக்கிறவங்க வந்து ஸ்லோவேனியா, செக்கோஸ்லோவேனியாவில் வெறும் ஸ்லோவேனியா. ஓகேங்களா? ஓகே, போன்றவை முதலிடத்தில். ஆசிய பசிபிக் நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள ஜப்பான், சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து முறையே வந்து ஜப்பான் 18, சிங்கப்பூர் 19, ஆஸ்திரேலியா வந்து 20ஆம் இடத்துல வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகள் குறியீடு அடிக்கோட்டிட்டு காட்டுவது என்னவென்றால், உச்சநிலை செயலாக்கத்தை அடைந்துவிட்டாலும் எல்லா நாடுகளும் இலக்குகளை செயலாக்கம் அடைந்து விதத்துக்குள் உள்ள ஓகே, எல்லாருமே வந்து இதில் டெவலப் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பண்ணால் மட்டும் பத்தாது, எல்லாருமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேணத்தகுந்த மேம்பாடு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் 157 நாடுகளில் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குது? இதுதாங்க ஹைலைட்டு. 116வது இடத்துல வந்து இருக்குது. உலகளாவிய குறியீடுகளில் வந்து இது வந்து 116வது இடத்துல வந்து இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெட்டில் வந்து பாருங்கள்,
இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எத்தனாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இயர் பார்க்குறீங்களோ அதுக்கான நெட்டில் வந்து ஒரு செகண்ட் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து கிளாசரிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கோஸ்டல் ஜோன் கடற்கரையோர மண்டலங்கள். நிலத்தில் உள்ள உயர் ஒத்த குறியிலிருந்து கண்டத்தட்டு வரை உள்ள பகுதி. இது கண்டத்தின் அமிழ் பகுதியாகும். ஓகேங்களா? கோஸ்டல் ஜோன். எர்த் சம்மிட் 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ரியோ டி ஜெனீரோ பிரேசில். புவியின் சுற்றுச்சூழல் மீதான அனைத்து நாடுகளின் அரசாங்கங்களுக்கிடையே நடைபெற்ற உயர்நிலை கூட்டங்கள். குளோபல் வார்மிங்னா கதிர்வீச்சை உறிஞ்சும் வாயுக்களை அளவுக்கு அதிகமாக வெளியிடுவதால் மெதுவாக உயரும் புவி வெப்பநிலையை குறிப்பது. லோக்கல் அத்தாரிட்டி அதிகாரப்பூர்வமான ஒரு நிர்வாகம் அதிகாரமுடைய நிர்வாகத்தின் வழிகாட்டல்படி பொறுப்பேற்று உள்மட்டத்தில் நிர்வாகம் மற்றும் நிலத்தின் பணிகளை செய்யும் ஒரு அமைப்பாகும். உதாரணத்துக்கு வந்து பஞ்சாயத்துக்கள். ஹெல்த் உடல் நோயுற்றும் மன கவலையுற்றும் இருக்கும் ஒரு நிலை. ஹேரோசோல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வேர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேரோசோல் வளிம கரைசல். நுண்ணிய திரவத்தூள்கள் திண்மம் அல்லது வாயுக்கள் வளிமண்டலத்தில் சில குறிப்பிட்ட காலத்திற்கு கலந்து நிற்பது ஏரோசோல். கல்லினா அப்படின்னா என்னென்னா நீரின் செயலால் உருவாக்கும் ஒரு பள்ளத்தாக்கு. கல்லினா நீரின் செயலால் உருவாக்கும் ஒரு பள்ளத்தாக்கு. போன கல்லி பாய் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு பாருங்கள் ஹிந்தியில். அதாங்க ஞாபகம் இருக்குது. என்னங்க பேர் வைக்கிறாங்க. உயிரில் எரிபொருள் பயோமாஸ். எரிபொருளாக பயன்படுத்தப்படும் கரிம பொருட்கள் குறிப்பாக மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். உலக சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி ஆணையத்தின் தலைமை வகித்தவர் இதுங்க குரோஸ்ட்ரோம் பிரெட்ஹெல்ட். ஓகேங்களா? கடல் மட்டம் நிலையாக ஆண்டுக்கு டேஷ் அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதாங்க. மழைநீர் சேமிப்பாக டேஷ் நீரின் தரத்தை அறிகிறது. நிலத்தடி நீரின் தரத்தை அதிகரிக்கிறது. எது நச்சு வாயுக்களை வெளியேறுவதை குறைப்பதற்கு சிறந்த வழிமுறையாகும். பொது வாகனங்களை பயன்படுத்தல், தனியார் வாகனங்களை பயன்படுத்துதல், மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனங்களின் ஒரு மாற்று வழி. இதுங்க. சுற்றுச்சூழல் தாக்கம் என்பது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. அதாவது என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து எப்போ வந்து இந்தியாவில் ஆரம்பித்தாங்களாம் 1978 வந்து ஆரம்பித்தாங்க. பின்வரும் நாடுகளில் எது பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகளை அடைவதில் முன்னணியில் உள்ளது? எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? ஸ்வீடன். டென்மார்க் 2வது இருக்குது. உள்நாடுகளில் உள்ள உலக நாடுகளுக்கிடையே சமமற்ற நிலையை குறைத்தல் என்பது பேணத்தகுந்த மேம்பாடு டேஷோட. ஓகே, உள்நாட்டில் உள்ள பின்வரும் நாடுகளில் இது பேணத்தகுந்த மேம்பாடு இலக்குகளை அடைவதற்கு முன்னிலையில் உள்ளது ஸ்வீடன். உள்நாடுகளில் உலக நாடுகளுக்கும் சமமற்ற நிலையை குறைத்தல் என்பது பேணத்தகுந்த மேம்பாடு இலக்கு 10. ஓகேங்களா? ரிடியூஸ் இன்இக்வாலிட்டி. செப்டம்பர் 2015 நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் உறுப்பினர் செயலாக்க கூட்டத்தில் பேணத்தகுந்த மேம்பாடு 2030 கோரிக்கைகள் உருவாக்கப்பட்டு இதில் 17 நோக்கங்களும் 169 இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டன. இதில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 193. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் எந்த ஆண்டு பேணத்தகுந்த மேம்பாடு என்கின்ற டேஷ் சொல்லை பயன்படுத்த ஆரம்பித்தது? 1990. டிசம்பர் மாதம் 12, 2015 COP 2 நடைபெற்ற பாரிஸ் உடன்படிக்கையில் எல்லா நாடுகளும் 2 டிகிரி கீழ் வெப்பத்தை குறைக்க உறுதியை ஏற்றன. அறிக்கைகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, மழைநீர் சேகரிப்பு, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இண்டெக்ஸு. அதாவது புக்குக்கு பின்னாடி எதெல்லாம் ஷார்ட் கொஷின் லாங் கொஷினில் கேட்டிருக்காங்களோ அதை வந்து உள்ளே வந்து 1க்கு 2 முறை டீப்பாக படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து மொத்தமே ஸ்டோரிஸ் தாங்க இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோரிஸு கதை தான் நிறைய இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு மெயின் டாப்பிக்கு அது கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஈவெண்ட் நேம்ஸு, இயர்ஸு, அது என்ன ஒரு இயர்ஸ், அந்த ஒரு மீட்டிங் நடந்த இடம்,
அதெல்லாம் மட்டும்தான் இதில் மெயினே. நான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் பாருங்க, அதுதான் இதில் கண்டென்ட்டே. ஃபஸ்ட் ரீடிங்க்கு தான் நம்மளுக்கு 1 hour தேவைப்பட்டுச்சு. செகண்ட் ரீடிங்க்கு நம்மளுக்கு 45 minutes தான் ஆகும். தேர்ட் ரீடிங்க்கெலாம் 30 minutes தான். அடுத்த சில ஒரு 2 minutes பார்த்துட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரீடிங்க்கு எப்போவுமே டைம் எடுத்து டாப் டு பாட்டம் படிங்க. 1 hour வேஸ்ட் ஆகுதுன்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நம்ம மனசில் வந்து ஒரு மிஸ்ஸிங் ஆகிடுச்சுன்ற அந்த டெண்டன்சி வந்துட்டாலே நம்ம அதுக்கப்புறம் நம்ம எத்தனை முறை படித்தாலும் வேஸ்ட்டாக மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக படிப்போம். அதுக்கு ஃபஸ்ட் ரீடிங்க்கு நீங்கள் டைம் எடுத்து டாப் டு பாட்டம் அந்த லெசனில் ஒவ்வொரு லைன்லையும் என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஷார்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகிடாது, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, இந்த லைன் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நான் ஏன் படிக்கிறேன்னா நம்மளுக்கு ஒரு அந்த ஃபீல் வரணும், நான் படிச்சுட்டேன் அந்த ஃபீல் தான் நம்மளை வந்து அடுத்தடுத்தது வந்து நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் வந்து ரொம்ப தெளிவாக ஃபஸ்ட் ரீடிங்க்கு டைம் கொடுத்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.